Hi guys, welcome back. நான் புதுசா பேக்லாம் மாட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? சோ இதுதான் என்னோட பேக். இதோட பேர் பாத்தீங்கன்னா டோட் பேக். இதுல வந்து நான் ஒரு 4-5 பேக் வச்சிருக்கேன். இதுதான் என்னோட பர்சனல் ஃபேவரட் thrift shopல இருந்து வாங்குனது. சோ என்னடா புதுசா பேக்லாம் மாட்டிட்டு வந்துட்டு ஏதோ மேஜிக் ஏதோ வித்த காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? சோ இன்னைக்கு வந்து வாட் இஸ் இன்சைட் மை பேக் அப்படி தான் பார்க்க போறோம். என் பேக் உள்ள என்ன இருக்கு, நான் என்னெல்லாம் கேரி பண்ணிட்டு போவேன், டெய்லி கேரி, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அப்படியே நம்ம பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என் பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லாரும் வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கேன். இது வந்து கேனு. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் வந்து வாட்டர் பாட்டில் ஒரு பேக் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும். ஹைட்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கும். டீஹைட்ரேட் வந்து ஏதோ சம்மர் வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து தண்ணி வந்து நம்ம அடிக்கடி நிறைய குடிக்கணும். நார்மலாகவே வந்து தண்ணி நம்ம அதிகமாக குடிக்கணும். அது ஸ்பெஷலி இன் சம்மர் வந்து நம்ம அதிகமாக குடிச்சே ஆகணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து என் பேக்கில் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு இது மாதிரி ஒரு ஷேஷோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அதனால இதுதான் நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. செகண்ட் வந்து நம்ம பேக்ல வந்து உள்ள முக்கியமானது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டு ஹோல்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து பர்ஸ் வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். அதனால வந்து கார்டு ஹோல்டர் தான் யூஸ் பண்ணுவேன். 2 கார்டு ஹோல்டர் இருக்குது. இது லெதர், இது வந்து ப்ரெஸ் பண்ணால் வெளியே வரும். ஸோ இது 2 தான் நான் வந்து முக்கியமானதாக பேக்கில் வச்சுருப்பேன். இதில் வந்து ஆதார் கார்டு, லைசன்ஸு, அது மணி எல்லாமே இதில் வச்சுருப்பேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மகிட்ட வந்து சம்மர் டைம், நம்ம வந்து சம்மரில் இருக்கோம். நான் வந்து பைக்கில் வந்து அதிகமாக வெளியே ரைட் பண்ணிகிட்ருப்பேன். அதனால வந்து இந்த கையில் வந்து அந்த ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்லீவ் டிஷர்ட்லாம் போடுறோம். நம்ம வீடியோஸ்லாம் அதிகமாக பண்ணுறோம். ஃபுல்லாக டேன் ஆகிடும். அதெல்லாம் டேன்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்லீவ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக இங்கே கவர் ஆகும், கை ஃபுல்லாக. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுனால டேன் ஆகக்கூடாது. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஷனுக்கும் சரி இதுக்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ். எனக்கு வந்து கிளாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம அதுவும் வெயிலில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். வெயிலெல்லாம் நம்ம வந்து அதிகமாக போயிட்டுருக்கோம். அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி இந்த கிளாஸ் போட்டுட்டு மஜாவாக போகணும்னு வைங்க. இல்லை ஒரு ஷூட்டு அதெல்லாம் வந்து ஷூட் போகிறப்போ நம்ம கிளாஸ்லாம் தேவையில்லை. அதனால் வந்து இந்த பேக் வந்து நம்ம அடிக்கடி எங்கே போனோம்னா கூடிய வச்சுப்பேன். இதுக்குள்ளே தேவையானது எல்லாமே வச்சுப்பேன். அந்த தேவையானதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் நமக்கு முக்கியம். அடுத்து என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் அதிகமாக போகிறதுனால நம்ம பாடி வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். பாடி ஆர்டர் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டி பாக்கெட் சைஸ் வந்து பர்ஃப்யூம் இல்லை பெரிய பர்ஃப்யூம் கூட வைக்கலாம். இது வந்து ரொம்பவே இந்த வெயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம லாங் டேஸ்லாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ இது கண்டிப்பாக உங்கள் பேக்கில் வச்சுருக்கணும். நானும் வந்து இது வந்து எப்பவுமே இருக்கும். ஆக்ஸில் வந்து சின்னதாக பாக்கெட் நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கோ அதை வாங்கி வச்சுருங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கார்ஃப். இந்த சம்மர்ன்றதுனால நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். சூரியன் வந்து சுட்டு எரிக்கிறான். ஸோ இதை வந்து நான் அப்படியே அந்த ஹெட் பஃப் வந்து மூஞ்சில் போட்டு கவர் பண்ணிப்பேன். மாஸ்க் மாதிரி போட்டுப்பேன், தலையில் போட்டுப்பேன். அதனால் இது வந்து இப்போதைக்கு சம்மரில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய பேக்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ரொம்பவே முக்கியமானது. அடுத்து நம்ம பார்ப்போம். அப்படியே விட்டா வந்துட்டே இருக்கும். அடுத்து வந்து ஒரு ஏர் பேக்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அப்போ அடுத்த ட்ரைனிங் போகிறப்போ தலையில் போட்டுக்கலாம். இல்லை வந்து ஷூட் வந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். இல்லை ட்ராவலில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவேன். ஒரு வெட்டிங் போகிறப்ப இல்லை ஊருக்கு எங்கேயாச்சும் வெட்டிங் போகிறப்போ கண்டிப்பாக இது வந்து இருக்கும். அதனால் இது மஸ்ட்டு. என்னோட ஹேண்ட் பேக்கில் வந்து இது கண்டிப்பாக மஸ்ட்டு. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிப் பாம் வந்து எனக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு தேவையான நேரத்துக்கு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி அப்ளை பண்ணிப்பேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் என்னோடய ஃப்ரெண்டோட பிராண்டு பக்காவாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வாங்க, லிங்க் தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வெரி எசென்ஷியல். நம்மளுக்கு வந்து வெளியே எங்கேயாச்சும் முக்கியமாக போகிற நேரத்தில் வந்து ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிடும். அது மாதிரி நேரத்தில் வந்து சார்ஜர் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். சார்ஜர் ஒயர் மட்டும் இருக்கும். பவர் பேங்க் வச்சு நான் போட்டுப்பேன். பவர் பேங்க்கை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அதனால இது வந்து மஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஐஃபோன் வச்சுருக்கிறதுனால சார்ஜ் வந்து அடிக்கடி வந்து ரொம்பவே தாங்காது. அதனால சார்ஜர் இஸ் மஸ்ட் நம்மளுக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து ஷூட் டைமில் தான் யூஸ் ஆகும். ரிங்கு சப்போஸ் அதெல்லாம் ஒரு ஷூட் போகிறப்ப நான் அடிக்கடி மறந்துடுவேன். அதெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு செயின், ஒரு ரிங்கு, ஒரு நெயில் பாலிஷ் வந்து அடிக்கடி வைப்பேன் ஷூட் மூலியமாக யூஸ் பண்ணுறதுக்காக.
ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட உள்ள எசென்ஷியலாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கின்னை கவர் பண்ணுறது, தண்ணி அது முக்கியமாக தான் இருக்கும். அப்புறம் ஷூட்டுக்கு போகிறது. இந்த டோட் பேக் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட், ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்ச பேக் இது. அப்புறம் வேறு என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு லேடிஸோட வாட்ச் அண்ட் சைட் பேக் தான் பார்த்துருப்பீங்க. மென்னுக்கு வந்து மென்னில் வந்து நம்மளாம் என்ன வச்சுருப்போம், பசங்கள்லாம் என்ன கேரி பண்ணிட்டு போவாங்க. பர்சனலாக நான் இதுதான் கேரி பண்ணிட்டு போவேன். மோஸ்ட்டாக வந்து இதுதான் நம்மளோட பேக்கில் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு வீடியோவில் பார்ப்போம். பை.